திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பெண் கிராம நிர்வாக அலுவலர் விஷமருந்து உயிரிழந்த வழக்கில் அவரின் காதலரான மற்றொரு கிராம நிர்வாக அலுவலரிடம் உதவி ஆணையர் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் யுகேந்தர். வணக்கம். மேலும் நிச்சயமாக பிரியங்கா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அகரம் கிராமத்தை சேர்ந்தவர் அருணா. இவர் கீரப்பாக்கம் கிராம அலுவலராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி விஷம் அருந்தி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வீட்டு வேலை செய்வதாக தாய் திட்டிய விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருப்பாலைவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தி வந்த நிலையில் பாக்கம் கிராமத்தை சேர்ந்த அலுவலரான சிவபாரதி அவர் தாமும் தன் பெண் நிர்வாக அலுவலரும் அருணாவும் கடந்த 6 மாதங்களாக காதலித்து வந்ததாகவும் அருணாவை விஷம் குடித்து இறக்கவில்லை, குடும்பத்தார் அவருக்கு விஷம் ஊற்றி கொலை செய்து விட்டதாக திருப்பாளையம் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பெண் சகோதரர்கள் அரவிந்த், அஜித் உள்ளிட்ட குடும்பத்தாரிடம் நேற்று திருப்பாளையம் காவல்துறையினர் போலீசார் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புகார் அளித்த கிராம நிர்வாக அலுவலர் சிவபாரதி விசாரணைக்கு ஆஜராகி அழைத்ததின் பேரில் பொன்னேரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அலுவலகத்தில் தமது வழக்கறிஞருடன் ஆஜரானார். அவரிடம் காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் விசாரணை நடத்தி வருகிறார். உயிரிழந்த அருணாவுக்கு சிவபாரதி காதலித்து வந்த புகாரின் குறித்து நிலையில் இது தொடர்பாக செல்போன் உரையாடல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவு, வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி என சைபர் கிரைம் நிருபர்கள் உதவியுடன் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இரு தரப்பினரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் மருத்துவ அறிக்கை சைபர் கிரைம் ஆய்வு அறிக்கையில் வந்த பின்னரே விஓ பெண் மரண தொடர்பு வழக்கின் சந்தேகத்திற்கு விளக்கம் கிடைக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர்.